வணக்கம். இதழ் TNTR தொலைக்காட்சி செய்திகள். இன்றைய இலங்கை இந்திய உலக செய்திகளின் முக்கிய தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு உரம் இறக்குமதி செய்ய கடனுதவி வழங்குகிறது இந்தியா. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நேற்று 6 இடங்களில் வன்முறை, 227 பேர் கைது. பிரிட்டன் அரசு கொள்முதல் செய்துள்ள 400 கோடி பவுண்ட் பெறுமதியான தரமற்ற கொரோனா கவச பொருட்களை எரித்து மின்சாரம் தயாரிக்க முடிவு. பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரப் மரணமடைந்ததாக தகவல்கள் பரவியதால் பரபரப்பு. இத்தகவலை மறுத்தனர் அவரது குடும்பத்தினர். மலேசியாவில் கொலை, போதைப்பொருள் கடத்தல், தேச துரோகம், ஆள்கடத்தல் போன்ற 11 குற்றங்களுக்கு கட்டாய மரண தண்டனை விதிக்கும் சட்டப்பிரிவை நீக்க அரசு முடிவு. செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் இலக்கம் 2 ரியோ லூயிஸ் மிஷல் 94 ஷுவசிலுருவாவில் அமைந்துள்ள ஷே மம்மோ. விரிவான செய்திகளில் முதலில் இலங்கை செய்திகள். பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு உரம் இறக்குமதிக்காக $55 மில்லியன் கடனுதவியை இந்தியா வழங்கியது. இது தொடர்பாக கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் 65,000 மெட்ரிக் டன் யூரியா உரம் இறக்குமதி செய்வதற்காக கடனுதவி வழங்கும்படி இலங்கை கோரிக்கை விடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் இந்தியாவிலிருந்து யூரியா உரத்தை கொள்முதல் செய்வதற்காக ரூபாய் 429 கோடி கடனுதவி வழங்க இந்தியா ஒப்புக்கொண்டது. இதற்காக இந்தியாவின் எக்ஸிம் வங்கியுடனான ஒப்பந்தத்தில் இலங்கை நிதித்துறை அமைச்சக செயலர் M. ஸ்ரீவர்தனா கையொப்பமிட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ரசாயன உரம் இறக்குமதிக்கு அதிபர் கோத்தபாய ராஜபக்ஷ தடை விதித்ததால் இலங்கையில் சுமார் 50% அளவுக்கு பயிர் விளைச்சல் பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் அந்த முடிவு தவறானது என அவர் ஒப்புக்கொண்டார். நாட்டின் நிதி பாதுகாப்பிற்காக 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ரூபாய் 1.8 லட்சம் கோடி தேவைப்படுவதாகவும், இதே நிலை நீடித்தால் இன்னும் 2 மாதங்களில் மக்களுக்கு 2 வேளை மட்டுமே உணவு கிடைக்கும் சூழல் ஏற்படும் என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே கூறியிருந்தார். இலங்கையில் அந்நிய செலாவணி கையிருப்பு போதுமான அளவு இல்லாததால் 70 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்து மக்கள் உணவுக்கு திண்டாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் சந்திப்பில் பேசிய பிரதமரும் நிதியமைச்சருமான ரணில், நாட்டின் நிதி பாதுகாப்புக்காக ரூபாய் 20,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. உணவு பற்றாக்குறை ஏற்படும் சூழல் நிலவுவதால் இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் குறைந்தபட்சம் 10% மக்களுக்காவது 3 வேளை இலவசமாக உணவளிக்க முடியும் என்று கூறினார். இலங்கையில் நிலவும் டீசல் தட்டுப்பாடு காரணமாக அடுத்த வாரம் தனியார் பேருந்து சேவை முழுமையாக முடங்கக்கூடும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையினால் வழங்கப்படும் டீசல் தற்போது பற்றாக்குறையாக உள்ளது. அதனால் இன்று அதிகளவான பேருந்துகள் சேவையில் ஈடுபடவில்லை. நாளை இந்த நிலைமை மேலும் தீவிரமடையும். எரிபொருள் வழங்கப்படாமையால் அடுத்த வாரம் தனியார் பேருந்து சேவை முழுமையாக முடங்கக்கூடும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதே நேரம் அடுத்த வாரத்தில் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் தடைப்படும் அபாயம் உள்ளதாக அகில இலங்கை பாடசாலை போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் மல்ஸ்ரீ டி சில்வா தெரிவித்துள்ளார். டீசலை பெற்றுக்கொள்வது மிகவும் சிரமமாக உள்ளது. இதன் காரணமாக பாடசாலை பேருந்து சேவையிலிருந்து பலர் விலகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்வன இந்திய செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நேற்று 6 இடங்களில் வன்முறை இடம்பெற்றது. இது தொடர்பாக 227 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தனியார் மற்றும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியவர்களிடம் இருந்து அதற்கான இழப்பீடு வசூலிக்கப்பட உள்ளது. இஸ்லாமிய இறை தூதர் நபிகள் நாயகம் குறித்து பாஜகவின் செய்தி தொடர்பாளர் நுபுர் சர்மா தொலைக்காட்சி விவாதத்தில் சர்ச்சையாக பேசினார். இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்தியாவில் உள்ள முஸ்லிம் மக்கள் மட்டுமன்றி கட்டார், சவுதி அரேபியா உள்ளிட்ட பல்வேறு மத்திய கிழக்கு நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன.
இந்நிலையில் நேற்று இந்தியாவின் பல்வேறு இடங்களில் முஸ்லிம்கள் போராட்டம் நடத்தினர். நுபுர் சர்மாவை உடனடியாக கைது செய்ய வேண்டும், அவர் மீது சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் அவர்கள் நுபுர் சர்மாவுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி எதிர்ப்பை வெளியிட்டனர். ராஞ்சியில் நடந்த போராட்டம் வன்முறையானது. இதையடுத்து காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் சிறுவன் உட்பட 2 முஸ்லிம்கள் இறந்தனர். மேலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று முஸ்லிம்கள் போராட்டம் நடத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் சாரன்பூர், பிரக்யாராஜ், ஹத்ராஸ், மொரடாபாத் மற்றும் அம்பேத்கர் நகர், பெரோடாபாத் பகுதிகளில் போராட்டம் வன்முறையானது. கல்வீச்சு நடத்தப்பட்டது. மொரதாபாத், பிரக்யாராஜ் ஆகிய இடங்களில் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது. காவல்துறையினர் தடியடி நடத்தியதோடு கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்நிலையில் வன்முறை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர். இதுபற்றி உத்தரப்பிரதேச உட்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவானிஷ் அவாஸ்தி கூறும்போது, மாநிலத்தில் நிலைமை கட்டுக்குள் உள்ளது. மொத்தம் 227 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றார். இதுபற்றி சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி பிரசாந்த் கூறும்போது, மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் பிரச்சனையை ஏற்படுத்தியவர்கள் என மொத்தம் 227 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மீது கடுமையான வழக்குகள் பதிவு செய்யப்பட உள்ளன. தனியார் மற்றும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியவர்களிடமிருந்து அதற்கான இழப்பீடும் வசூலிக்கப்பட உள்ளது என்றார். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு தொடர்பான விவரத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று காலை வெளியிட்டது. அதன்படி இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 8329 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது நேற்றைய பாதிப்பான 7584 விட குறைவாகும். இதனால் நாட்டில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,32,13,435 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பில் இருந்து 4,216 பேர் குணமடைந்துள்ளனர். இதனால் இந்தியாவில் கொரோனாவில் இருந்து குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கையாக 4,26,48,308 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களில் 40,370 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தாக்குதலுக்கு கடந்த 24 மணி நேரத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் மொத்த எண்ணிக்கையாக 5,24,757 அதிகரித்துள்ளது. அதேவேளை நாடு முழுவதும் இதுவரை 194,92,71,111 தடுப்பூசி டோஸ்கள் மக்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஷேமாமோ, அன்றாட வாழ்வின் அவசியங்கள் பல, ஆனால் அனைவரிடமும் அனைத்தும் உள்ளதா? இல்லை. உங்கள் அன்றாட வாழ்வின் உத்தியோகபூர்வ தேவைகளான போட்டோகாப்பி, இன்டர்நெட் அண்ட் ஸ்கேனிங், இன்டர்நெட், டெலிஃபோன் கால்ஸ், ஃபோன் கார்ட்ஸ், ஃபோன் ஆக்சசரிஸ், மணி டிரான்ஸ்ஃபர் அண்ட் பார்சல் சர்வீஸ் அனைத்துக்கும் ஷேமாமோ, ஸ்வாசி லுர்வா பகுதியில் இலக்கம் 2 ரியூ லூயிஸ் மிஷல் 94 ஸ்வாசி லுர்வா. ஷேமாமோ. Pour tout besoin tel que photocopie, impression, internet, téléphonique, carte SIM, accessoires pour téléphone, transfert d'argent ainsi que service de livraison de colis. Rendez-vous immédiatement à chez Maman aux 2 rue Louise Michel 94 600 Choisy-le-Roi. Chez Maman, உங்கள் தேவை எங்கள் சேவை. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது இதழ் TNTR தொலைக்காட்சி செய்திகள். தொடர்வன வெளிநாட்டு செய்திகள். பிரிட்டன் அரசு கொள்முதல் செய்துள்ள 400 கோடி பவுண்ட் பெறுமதியான தரமற்ற கொரோனா கவச பொருட்களை எரித்து மின்சாரம் தயாரிக்க அந்த நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. அவசர கதியில் வழங்கப்பட்ட முகக்கவசம், கொரோனா தடுப்பு அங்கி உள்ளிட்ட 15,000 தொகுதிகள் பயன்படுத்தப்படாத நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அரசின் செலவீனங்களை கண்காணிக்கும் நாடாளுமன்ற குழு இது பற்றி அதிருப்தி தெரிவித்துள்ளது. இவ்வளவு பெரிய தொகை வீணாக்கப்பட்டது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ள அந்த குழு கொரோனா கவச பொருட்கள் எரிக்கப்படுவதால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்தும் அச்சம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரப் மரணமடைந்ததாக தகவல்கள் பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இத்தகவலை மறுத்த அவரது குடும்பத்தினர் முஷாரப் உடல்நிலை மிகுந்த கவலைக்கிடமாக இருப்பதாக கூறினர். பாகிஸ்தான் இராணுவ தளபதியாக இருந்த பர்வேஸ் முஷாரப் கடந்த 1999 ஆண்டு இராணுவ புரட்சி மூலம் பிரதமர் நவாஸ் ஷெரீப் ஆட்சியை கவிழ்த்து அதிபரானார்.
இவர் 2001ஆம் ஆண்டு முதல் 2008ஆம் ஆண்டு வரை அதிபராக பதவி வகித்தார். அதைத் தொடர்ந்து மக்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக தேர்தலில் படுதோல்வி அடைந்து 2008இல் பதவி விலகினார். அதைத் தொடர்ந்து முஷாரஃப் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது தொடர்பாக பாகிஸ்தான் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வந்தது. இதற்கிடையே கடந்த 2016ஆம் ஆண்டு முஷாரஃப்க்கு அமிலாய்டோசிஸ் என்னும் அரிய வகை நோய் பாதித்தது. இதனால் மருத்துவ சிகிச்சைக்காக நீதிமன்ற அனுமதியுடன் துபாய் சென்ற அவர் பின்னர் நாடு திரும்பவில்லை. துபாயை தொடர்ந்து லண்டனில் சில காலம் சிகிச்சை பெற்ற முஷாரஃபின் உடல்நிலை மீண்டும் மோசமடைந்தது. இதனால் மீண்டும் துபாயில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். படுத்த படுக்கையாக முஷாரஃபுக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் தொடர்ந்து செயற்கை சுவாசம் வழங்கி சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் மருத்துவமனையில் முஷாரஃபுக்கு சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டதாக பாகிஸ்தான் ஊடகம் ட்விட்டரில் நேற்று செய்தி வெளியிட்டது. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த ஊடகம் தனது ட்விட்டரை நீக்கிவிட்டது. இதைத் தொடர்ந்து முஷாரஃப் குடும்பத்தினர் அவரது உடல்நிலை குறித்து முஷாரஃபின் அதிகாரப்பூர்வ ட்விட்டரில் தகவல் வெளியிட்டனர். அதில் முஷாரஃபுக்கு வெண்டிலேட்டர் பொருத்தப்படவில்லை. அமிலாய்டோசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததால் கடந்த 3 வாரங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது அவரது உடல் உறுப்புகள் செயலிழந்துவிட்டன. குணப்படுத்த முடியாத மோசமான கட்டத்திற்கு சென்று விட்டார். அவரது அன்றாட வாழ்க்கை எளிதாக இருக்க வேண்டும் என அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்கள் என கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா வரும் சர்வதேச பயணிகளுக்கு நாளை முதல் கொரோனா பரிசோதனை கட்டாயமில்லை என அந்நாடு அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் குறைந்து வரும் நிலையிலும் அதற்கான தடுப்பூசிகள் வந்துவிட்ட நிலையிலும் கட்டுப்பாடுகளை தொடர தேவையில்லை என அமெரிக்க அரசு கருதுகிறது. இதனால் கொரோனா கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்தும் நடவடிக்கைகளில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளது. சர்வதேச பயணிகளுக்கான கொரோனா பரிசோதனை கட்டுப்பாடு வார இறுதியுடன் நிறைவுக்கு வருவதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அதையடுத்து வரும் திங்கட்கிழமை முதல் அமெரிக்கா வரும் சர்வதேச பயணிகளுக்கு கட்டாய கொரோனா பரிசோதனை கிடையாது. இருப்பினும் பயணத்திற்கு முன்பு எடுக்கப்பட்ட கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் அல்லது 90 நாட்களில் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்ததற்கான சான்றிதழை உடன் வைத்திருக்க வேண்டும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்கா செல்பவர்கள் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் காட்டினால் மட்டுமே அந்நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் கருப்பு புள்ளியாக பதிவான நாடாளுமன்ற கலவர சம்பவம் தொடர்பாக மீண்டும் ட்ரம்பிற்கு எதிரான கருத்து வெளியாகியுள்ளது. கடந்த அமெரிக்க அரசுத் தலைவர் தேர்தலில் கடுமையான போட்டியில் ஜோ பைடன் அபார வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து ஜோ பைடனின் வெற்றிக்கு சான்றளிக்க 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற்றது. ஆனால் அதை ஏற்க முடியாமல் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு பெரும் கலவரத்தில் ஈடுபட்டனர். இதில் 5 பேர் கொல்லப்பட்டனர். அமெரிக்க ஜனநாயக வரலாற்றில் இது கரும்புள்ளியாக அமைந்தது. இது பற்றி அமெரிக்க நாடாளுமன்ற குழு விசாரணை நடத்தி வருகின்றது. விசாரணை நடத்துகின்ற குழுவின் துணைத் தலைவர் லிஸ் செனி கூறும் போது, நாடாளுமன்றத்தில் நடந்த வன்முறையின் போது ட்ரம்ப் தாக்குதல் நெருப்புச் சுடரை ஏற்றிவிட்டார். பல மாதங்களாக ட்ரம்ப் அரசுத் தலைவர் தேர்தலை முறியடிப்பதற்கும் அரசுத் தலைவர் அதிகார மாற்றத்தை தடுப்பதற்கும் ஒரு அதிநவீன 7 பகுதி திட்டத்தை மேற்பார்வையிட்டு ஒருங்கிணைத்தார். இந்த திட்டத்தின் ஒவ்வொரு அம்சத்தின் ஆதாரத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அரசுத் தலைவர் தேர்தலில் மோசடி நடந்துள்ளது என்கின்ற தனது தவறான கருத்தை பரப்புவதற்காக ட்ரம்ப் அப்போதைய அட்டர்னி ஜெனரல் பில் பாரை மாற்ற திட்டமிட்டார். ட்ரம்ப் உண்மையில் கலவரத்தை நிறுத்தவோ அல்லது அவரது ஆதரவாளர்களை வெளியேறச் சொல்லவோ எதையும் செய்ய விரும்பவில்லை. இதற்கான சாட்சியங்கள் பொதுமக்கள் கேட்பார்கள். கலவரத்தை தணிப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டுமென்று தன்னிடம் கூறிய ஆலோசகர்களிடம் ட்ரம்ப் ஆத்திரத்தையே வெளிப்படுத்தினார். அவர் கோபமாக இருந்தார் என்றும் கருத்து வெளியிட்டார். சிங்கப்பூரில் ஷாங்க்ரிலா பாதுகாப்பு உச்சி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு இடையே அமெரிக்க பாதுகாப்பு செயலர் லாய்ட் ஆஸ்டின் சீனாவின் பாதுகாப்பு அமைச்சர் வெய் ஃபெங்கை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் தாய்வான் பிரச்சினையை பற்றி விவாதித்தனர். தாய்வான் நாட்டை சீர்குலைக்கும் நடவடிக்கையை தவிர்க்க வேண்டும் என லாய்ட் ஆஸ்டின் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த வெய் ஃபெங் தாய்வானை நாட்டின் ஒரு பகுதியாக கருதுவதாகவும் தாய்வானை சீனாவில் இருந்து பிரிக்க துணிந்தால் அதன் மீது போர் தொடுக்க சீனா தயங்காது எனவும் எச்சரித்தார்.
மேலும் தாய்வான் சீனாவின் தாய்வான் எனவும் சீனாவை கட்டுப்படுத்த தாய்வானை பயன்படுத்துவது ஒருபோதும் வெற்றி பெறாது. தாய்வானின் சுதந்திரம் என்னும் சதியை முறியடித்து நாட்டின் ஒருங்கிணைப்பை சீனா உறுதி செய்யும் என அவர் சபதம் தெரிவித்தார். மலேசியாவில் கொலை, போதைப்பொருள் கடத்தல், தேச துரோகம், ஆட்கடத்தல் போன்ற 11 குற்றங்களுக்கு கட்டாய மரண தண்டனை விதிக்கும் சட்டப்பிரிவை நீக்க அரசு முடிவு செய்துள்ளது. அந்த குற்றங்களுக்கும் நீதிமன்றம் விரும்பினால் மரண தண்டனை விதிக்க சட்டம் அனுமதிக்கும். 20க்கும் மேற்பட்ட குற்றங்களுக்குமான மாற்று தண்டனைகளை பரிசீலித்து வருவதாக அரசு கூறியுள்ளது. மலேசியாவில் மரண தண்டனைகள் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். முந்தைய மரண தண்டனைகள் ரத்து செய்யப்படும் என்று கடந்த 2018ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. எனினும் எதிர்க்கட்சியினர் மற்றும் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக அந்த முடிவிலிருந்து அரசு பின்வாங்கியது. உக்ரைன் மீது ரஷ்யா 107வது நாளாக போர் நடத்தி வருகிறது. இந்த போரில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர பல நாடுகள் முயற்சித்த போதும் அவை தோல்வியில் முடிந்தன. இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளும் ஆயுத உதவிகள் வழங்கி வருகின்றன. இதன் காரணமாக உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் உளவுத்துறை தகவல்களை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கேட்க விரும்பவில்லை என ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறும்போது, 2ஆம் உலகப் போருக்கு பின் இதுபோன்ற நிகழ்வு நடந்ததில்லை. நான் மிகைப்படுத்தி கூறுவதாக நிறைய மக்கள் நினைக்கலாம். உக்ரைன் மீது ரஷ்ய அதிபர் போர் தொடங்க தயாராகி வருகின்றார் என்பதை உறுதி செய்ய எங்களிடம் போதுமான தகவல்கள் இருந்தன. அதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த தகவல்களை கேட்க உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விரும்பவில்லை என்றார். செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் இலக்கம் 2 ரியோ லூயிஸ் மிஷல் 94 ஷுவசிலோருவாவில் அமைந்துள்ள ஷே மம்மோ. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு உரம் இறக்குமதி செய்ய கடனுதவி வழங்குகிறது இந்தியா. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நேற்று 6 இடங்களில் வன்முறை, 227 பேர் கைது. பிரிட்டன் அரசு கொள்முதல் செய்துள்ள 400 கோடி பவுண்ட் பெறுமதியான தரமற்ற கொரோனா கவச பொருட்களை எரித்து மின்சாரம் தயாரிக்க முடிவு. பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரப் மரணமடைந்ததாக தகவல்கள் பரவியதால் பரபரப்பு. இத்தகவலை மறுத்தனர் அவரது குடும்பத்தினர். மலேசியாவில் கொலை, போதைப்பொருள் கடத்தல், தேச துரோகம், ஆள்கடத்தல் போன்ற 11 குற்றங்களுக்கு கட்டாய மரண தண்டனை விதிக்கும் சட்டப்பிரிவை நீக்க அரசு முடிவு. இத்துடன் இன்றைய இதழ் TNTR தொலைக்காட்சி செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இன்றைய செய்தி சேகரிப்பில் உதவியாக இருந்த ரவிசக்தி ரவிச்சந்திரன், அனுசுஜா ஆனந்தரூபன் இவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, குரல்வழி செய்திகளை வழங்கிய வனிதாமதி வரதராஜா, அனுசுஜா ஆனந்தரூபன், தொழில்நுட்ப உதவியாக இருந்த மதுஷன் இவர்களுடன் மற்றொரு செய்தி அறிக்கையில் நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறும் நான் ஜெயதர்ஷினி சிவசங்கர். நன்றி, வணக்கம். இதழ் TNTR நமக்கு நாமே ஊடகமாய்.